மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு சொல்லினுடைய முதலெழுத்து கசதப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லினமை எழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். அதனைத்தான் வல்லினம் மிகுதல் என்று கூறுவோம். அதேபோல் வல்லினம் மிகாத இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்கின்றன. அவற்றை வல்லினம் மிகா இடங்கள் என்று கூறுகின்றோம். வல்லினமைகளை சேர்த்து எழுதுவதனுடைய நோக்கமானது படிப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாது செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லின மிகுதலும் மிகாமையும் உதவக்கூடியதாக இருக்கின்றது. வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமை இட்டு எழுதுவதும் தவறாக வருகின்றது. அதனைத்தான் நம்ம சந்தி பிழை, ஒற்றுப்பிழை என்று சொல்கின்றோம். அப்படி எந்தெந்த இடங்களில் வல்லினமானது மிக வேண்டும், அந்த இந்த என்னும் சுட்டு திரிவுகளை எடுத்து வல்லினமானது மிகும். எந்த என்ற வினா திரிவை எடுத்தும் வல்லினமானது மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவாக இருக்கக்கூடிய ஐ என்பது வெளிப்படையாக வருகின்ற இடத்தில் வல்லினமானது மிகும். நான்காம் வேற்றுமை உருவாக இருக்கக்கூடிய கு வெளிப்படையாக வருகின்ற இடத்திலும் வல்லினமானது மிகும். இகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சங்களை எடுத்து வல்லினமானது மிகும். உகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே அந்த இடத்தில் வல்லினமானது மிகும். எதிர்மறை பெயரெச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கெட்ட எதிர்மறை பெயரெச்சமாக இருக்கின்றது. அங்கேயும் வல்லினமானது மிகும். உவமை தொகையாக வந்தாலும் அங்கேயும் வல்லினம் மிகும். உருவகத்திலும் வல்லினமானது மிகும். எண்ணுப்பெயர்கள், எண்களை குறிக்கக்கூடிய பெயர்கள், அதில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டுமே வல்லினமானது மிகும். அதேபோல் அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்தும் வல்லினமானது மிகும். திசைப்பெயர்களை அடுத்தும் வல்லினமானது மிகும். மகரமையில் முடியக்கூடிய சொல்லை எடுத்து வல்லினம் வருகின்றது அப்படின்னா அந்த மகரமை அழிந்து அவ்விடத்தில் வல்லினமானது மிகும். எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகாமல் வருகின்றது என்பதையும் பார்ப்போம். எழுவாய் சொற்களாக வருகின்றது அப்படின்னா அந்த எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் என்பது மிகாது. அதேபோல் அது, இது, எது என்ற சொற்களை எடுத்தும் வல்லினமானது மிகாது. பெயரெச்சமாக வருவது எதிர்மறை பெயரெச்சம் போன்றவற்றிலும் வல்லினமானது மிகாது. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு மறைந்து வருகின்ற இடங்களில் வல்லினமானது மிகாமல் வரும். உகரத்தில் முடியக்கூடிய வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ அல்லது இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருக்கின்றது என்றால் அந்த இடத்திலும் வல்லினமானது மிகாமல் வரும். அதேபோன்று வினைத்தொகையிலும் வல்லினமானது மிகாமல் வரும். அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியக்கூடிய பிற சொற்களை எடுத்து வல்லினமானது மிகாது.
அதேபோன்று உம்மை தொகையிலும் வல்லினமானது மிகாமல் வரும். இவையெல்லாமே வல்லினம் மிகா இடங்கள். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது மொழிப்பயிற்சிகள். இயல் 7னுடைய மொழிப்பயிற்சிகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். எதிர்மறை சொற்கள், தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக, மொழியோடு விளையாடு என்பதில் வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக, கதை நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக போன்ற பயிற்சிகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 164 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. எதிர்மறை சொற்கள். எதிர்மறை சொற்கள் என்பது வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு நாம் பேசுகின்றோம், அவற்றை எழுதுகின்றோம். ஆனால் அவை எல்லாமே சரியான தொடர்களா அப்படின்னா இல்லை, அவை எல்லாமே சரியான தொடர்கள் அல்ல. எதிர்மறை வினைமுற்றுகள் என்பது, அதாவது எதிர்மறையான பொருளை தரக்கூடிய அந்த வினைமுற்றுகள் என்பது பழைய இருக்கின்றது, அல்ல என்று வரக்கூடியது. அது தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்றிற்கும் ஏற்றவாறு மாறுபடுகின்றது. இப்போ தன்மை ஒருமை என்று வருகின்றது அப்படின்னா நான் என்பது தன்மை. அங்கே வினைமுற்றாக எது வர வேண்டும் அப்படின்னா நான் அல்லேன் என்று தான் வர வேண்டும். தன்மை ஒருமைக்கு நான் அல்லேன் என்று. அதே தன்மை பன்மையில் வருகின்றது அப்படின்னா நாம் அல்லோம் என்று வர வேண்டும். எவ்வாறு வர வேண்டும்? நாம் அல்லோம் என்று வர வேண்டும். அதேபோல் முன்னிலையில் வருகின்றது அப்படின்னா முன்னிலை ஒருமை, முன்னிலைக்கான ஒருமை நீ அல்லை என்று வர வேண்டும். நீ என்பது முன்னிலை, அந்த முன்னிலைக்கான ஒருமையில் வரும்பொழுது நீ அல்லை. அதே பன்மையில் வரும்பொழுது நீவீர், அதுதான் பன்மை. பன்மையில் வரும்பொழுது நீவீர் அல்லீர் என்று வர வேண்டும். நீவீர் அல்லீர் என்று வர வேண்டும். அடுத்தது படர்க்கை. படர்க்கை என்பது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்று இருக்கின்றது. அதிலே ஆண்பால் அவன், அவன் அல்லன் என்று வர வேண்டும். அவன் அல்லன். அதை பெண்பாலுக்குரியதாக வருகின்றது அப்படின்னா அவள், அவள் அல்லள், அவள் அல்லள் என்று வர வேண்டும். அதே பலர்பாலுக்குரியதாக மாற்றமடைகின்றது அப்படின்னா அவர், அவர் அல்லர், அவர் அல்லர் என்று வர வேண்டும். அதே ஒன்றன் பாலில் வருகின்றது அப்படின்னா அஃது அன்று, அஃது அன்று என்று வர வேண்டும். அதே பலவின்பாலில் வருகின்றது அப்படின்னா அவை அல்ல, அவை அல்ல என்று வர வேண்டும். அதே போல் வேறு, உண்டு, இல்லை போன்ற வினைமுற்றுகளானது மூவிடத்திற்கும், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவாக வரக்கூடிய சொற்கள் உண்டு, இல்லை, வேறு என்ற சொற்களானது. இவைதான் எதிர்மறை சொற்கள். இந்த எதிர்மறை சொற்களை பயன்படுத்தித்தான் தொடரில் இருக்கக்கூடிய அந்த பிழைகளை திருத்தி நாம் எழுதுவது என்பது. சரியா மாணவர்களே? நன்றி. பின்வரும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அங்கே தொடர்கள் கொடுக்கப்பட்டே இருக்கின்றது. அந்த தொடர்களில் அந்த எதிர்மறை சொற்களானது, வினைமுற்றுகளானது தவறுதலாக கொடுக்கப்பட்டே இருக்கின்றது. அதனை சரியாக முறையாக மாற்றி அமைத்து எழுத வேண்டும். எழுதுவோமா? 5 சொற்றொடர்களானது கொடுக்கப்பட்டே இருக்கின்றது. அதில் முதல் சொற்றொடர், அதை செய்தது நான் அன்றே.
அதை செய்தது நான் அன்று. நான் என்பது தன்மையில் ஒருமை. இப்போ தன்மையில் ஒருமை அப்படின்னா அதற்கான வினைமுற்று என்ன வரணும்? அல்லேன் என்று வர வேண்டும். அதானே? அப்போ எழுதுங்கள். அதை செய்தது நான் அல்லேன். அதை செய்தது நான் அல்லேன். எழுதி கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. கண்ணன் என்பது படற்கை பெயர். அதுவும் படற்கையில் ஆண்பாலுக்குரிய பெயர் கண்ணன் என்பது. அப்போ அல்ல என்று வருமா? அல்லன் என்று தான் வர வேண்டும். அப்போ எழுதி கொள்ளுங்கள். பானையை உடைத்தவன் கண்ணன் அல்லன். பானையை உடைத்தவன் கண்ணன் அல்லன். எழுதி கொண்டீர்களா? பானையை உடைத்தவன் கண்ணன் அல்லன். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது மூன்றாவது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரல்லை. மலர், பூ. அப்போ அது எதற்குரியது? ஒன்றன் பாலுக்குரியது. ஒன்றன் பாலுக்குரியதானே? ஆமாம். இப்போ ஒன்றன் பாலுக்குரியது அப்படின்னா அன்று என்று வர வேண்டும். ஒரே ஒரு மலர் தானே. அப்போ என்ன வரும்? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. எழுதி கொண்டீர்களா? மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரன்றே. அடுத்தது நான்காவது. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள் என்பது படற்கையில் பலர்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ என்ன வரணும்? அல்லர் என்று வர வேண்டும். எழுதி கொள்ளுங்கள். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது ஐந்தாவது. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லர். நீவீர் முன்னிலை பன்மை. அப்போ என்ன வரணும்? அல்லீர் என்று வர வேண்டும். எழுதி கொள்ளுங்கள். பகைவர் நீவீர் அல்லீர். பகைவர் நீவீர் அல்லீர். எழுதி கொண்டீர்களா? நன்றி. சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக. சரியான உரிய எதிர்மறை சொற்களை கொண்டு அந்த கோடிட்ட இடத்தை நிரப்பி எழுத வேண்டும். நிரப்புவோமா மாணவர்களை? உரிய எதிர்மறை சொற்களை கொண்டு கோடிட்ட இடத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். 5 கோடிட்ட இடங்களானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் உரிய எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்ப வேண்டும். முதல் சொல். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை. புத்தகங்கள் அப்படிங்கிறது பழவின்பாலுக்குரியது. அப்போ என்னது? அல்ல. எழுதி கொள்ளுங்கள். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. அல்ல. எழுதி கொண்டீர்களா? அடுத்து இரண்டாவது.
உங்களோடு வருவோர் அல்லோம். உங்களோடே வருவோர் அல்லோம். உங்களோடு வருபவர்கள். அப்போ அது என்னது? அல்லோம் என்பது இங்கே வரும் தன்மை பன்மைக்குரியது. அப்போ என்ன வரணும்? நாம். எழுதிக் கொள்ளுங்கள். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது மூன்றாவது. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் பெண்பாள் அல்லள் என்று வர வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லள். அல்லள். எழுதி கொண்டீர்களா? அடுத்தது நான்காவது. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. நன்மை செய்வன பண்டங்கள் பழமீன்பாளுக்குரியது அல்ல. எழுதுங்கள். ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. எழுதி கொண்டீர்களா? அடுத்தது ஐந்தாவது. இந்த நிலத்துக்கு உரிமையாளன் அல்லை. இந்த நிலத்துக்கு உரிமையாளன் அல்லை. அல்லை என்பது எங்கே வருகின்றது? முன்னிலை உரிமை. அப்போ என்ன வரணும்? நீ. இந்த நிலத்துக்கு உரிமையாளன் நீ அல்லை. நீ. எழுதி கொண்டீர்களா? நன்றி. மொழியோடு விளையாடு. வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக. வட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களை பயன்படுத்தி புதிய புதிய சொற்களை உருவாக்க வேண்டும். அதில் வட்டத்தில் பல சொற்களானது பல எழுத்துக்களானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்கி அந்த கோடிட்ட இடத்தில் அப்படியே வரிசையாக எழுதி கொள்ளுங்கள். எழுதுவோமா? எழுதுங்கள். கரும்பு. கரும்பு. கருமை. 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 கம்பு. கம்பு. கடல். கடல். கல். கல். பழமை. 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 பம்பு. பம்பு. பல். பல். படம். படம். புல். புல். பழம். பழம். வேல். வேல். வேடம். வேடம். வேம்பு. வேம்பு. துரும்பு.
துரும்பு, வேரு, வேரு, நாடு, நாடு, நாம், நாம், நாடகம், நாடகம், கடமை, கடமை, வேற்றுமை, வேற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை, கற்பு, கற்பு. எழுதிக் கொண்டீர்களா? நன்றி. கதை நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை முறையாய் வரிசைப்படுத்துக. அங்கே ஒரு கதையினுடைய நிகழ்வு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சொற்றொடர்களானது முறை மாறி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கதையினுடைய நிகழ்வுக்கேற்றவாறு சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். தொண்டைமானிடம் அவ்வை தூதுபோதல். தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வையிடம் தெரிவித்தல். அவ்வைக்கு தொண்டைமான் தன் படைக்கருவிகளை காட்டுதல். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். தொண்டைமான் போர் வேண்டா என்று முடிவு செய்தல். தொண்டைமானிடம் அவ்வை அதியமானின் படைச்சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல். இந்த சொற்றொடர்களை கதையினுடைய நிகழ்வுக்கேற்றவாறு முறையாக வரிசைப்படுத்தி எழுத வேண்டும். எழுதுவோமா மாணவர்களே? 1. அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். எழுதிக் கொள்ளுங்கள். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். எழுதிக் கொண்டீர்களா? அடுத்த 2. தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வையிடம் தெரிவித்தல். தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வையிடம் தெரிவித்தல். தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவ்வையிடம் தெரிவித்தல். 3. தொண்டைமானிடம் அவ்வை தூதுபோதல். தொண்டைமானிடம் அவ்வை தூதுபோதல். தொண்டைமானிடம் அவ்வை தூதுபோதல். 4. தொண்டைமான் அவ்வைக்கு தன் படைக்கருவிகளை காட்டுதல். தொண்டைமான் அவ்வைக்கு தன் படைக்கருவிகளை காட்டுதல். 4. அதியமானின் படைச்சிறப்பை தொண்டைமானிடம் அவ்வை குறிப்பால் உணர்த்துதல். அதியமானின் படைச்சிறப்பை தொண்டைமானிடம் அவ்வை குறிப்பால் உணர்த்துதல். 6. போர் வேண்டா என்று தொண்டைமான் முடிவு செய்தல். போர் வேண்டா என்று தொண்டைமான் முடிவு செய்தல். எழுதிக் கொண்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. எம்ஜிஆர்
தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார். வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாயிருந்தார். தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை வழங்கி அவர்களின் துயர் துடைக்க இவரின் கொடைக்கரங்கள் நீண்டன. பிறர் வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கினார். இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது இயல் 7 மொழிப்பயிற்சிகளை பற்றி பார்த்தோம். எதிர்மறை சொற்கள், தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக, சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புதல், மொழியோடு விளையாடு என்பதில் வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குதல், கதை நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துதல் போன்ற பயிற்சிகளை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய பாடப்புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வித பிழையுமின்றி தெளிவுற அவற்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 164, 165 மற்றும் 166. பக்கம் எண் 164 மொழியை ஆள்வோம் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 166 கலைச்சொல் அறிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 154 நெடுவினா. எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக என்ற நெடுவினா. அந்த நெடுவினாவிற்குரிய விடையை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். அவற்றை தெளிவுற மாணவ கண்மணிகள் தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.